கண்ட்ரோல் பண்ணி ட்ரமாட்டிக்கா மனுஷங்கள வச்சிருந்து, அவங்கள வந்து சைக்கியாட்ரிக் பேஷண்ட் ஆக்கி 2 பேர கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஒரு 2 நல்ல ஆறா இருக்கக்கூடிய மனுஷங்க. நல்ல ஒரு ஹியூமன் டவர்ஸா இருக்கக்கூடிய மனுஷங்க. மேலை நாடுகள்ல கூட நீங்க பார்க்கலாம். பிரபலமா இருக்கக்கூடிய நபர்கள 2 பிரபலமா இருக்கக்கூடிய நபர்கள கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க மெட்டர்னிட்டி வார்டுக்கு போவாங்களான்னு கேட்டா, கிடையவே கிடையாது. ஆனா சைக்கியாட்ரிக் வார்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னா, இப்படிதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளாக் மெஜிஷியன்ஸ யாராவது ஒருத்தவங்க மீட் பண்ற மாரியும், வேற ஒருத்தவங்களுக்கு வேற ஒரு பாஸ்டர் இது அதுன்னு அந்த பக்கம் கைடு. ஏதாவது ஒரு சாமியாரோ, ஒரு சூனியக்காரனோ புடிச்சிருவாங்க. அத வச்சு அவங்க 2 பேர் ஃபேமிலியும் கண்ட்ரோல் பண்ணி, நல்லா வாழ விடாம பண்றது தான் இவங்களோட வேலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? வாழுங்க. டிவோர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷனே இல்லன்னு நெனச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க. எப்படியா இருந்தாலும் வாழணும். வாழுங்க. அவ்வளவுதான். எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க பண்ற இந்த வேலையினால தான் எல்லாருக்குமே ஒருத்தர் பிடிக்காம போறது. கோபப்பட வைக்க முடியும், கத்த வைக்க முடியும். இவங்களால வந்து உங்களோட நியூரான்ஸ வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு மிரர் பண்ண வைக்க முடியும். அவங்க என்ன பண்றாங்களோ நீங்க அத பண்ணுவீங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ நீங்க அத பேசுவீங்க. நீங்க பேசுற மாரியே தெரியும். இந்த நரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்டம் இருக்காது. ஏன்னா முக்கியமான சில ஹியூமன் டவர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னாலுமே பிரச்சனை. இந்த ஒன்னஸ் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் இந்த அலைன்மெண்ட்டை தவற விட்டாலும் பிரச்சனை. இந்த அலைன்மெண்ட்டுக்குள்ள நிறைய டேட்டா ஃப்ளஷ் ஆனாலும் பிரச்சனை. இல்லை வேற ஏதாவது நடந்து இந்த ஃபீல்டு வந்து என்ஹான்ஸ் ஆகி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்காம போனாலும் பிரச்சனை. இல்லை தானாகவே வேறு வேறு அலைன்மெண்ட்ல இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டே போய் வேற சில முடிவுகளையும் எட்டலாம். நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ அதை கண்ட்ரோல்டா நம்ம எடுத்துட்டு போறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதனால எல்லாமே வெளியில சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. அவ்வளவுதான். எல்லாமே மாயை, எல்லாமே இல்யூஷன். நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், என்ன எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியுமா, நான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எல்லாமே இல்யூஷன். எல்லாமே இல்யூஷன். நீங்க ஒண்ணுமே இல்லை. உங்களை வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாவோ பெரிய ஒரு நபராவோ ஆக்குனது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய விதி. அவ்வளவுதான். அந்த கதாபாத்திரம், அது ஒரு கதாபாத்திரம், அதை நீங்க பண்றீங்க. அவ்வளவுதான். அண்ட் நான் வந்து பெரிய ஆளு, நான் ரொம்ப பெரிய ஒரு லீனியேஜ்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இது பெருமை அது பெருமை எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, என்னோட வெஸ்ல என்னால காப்பி பண்ண முடியும். இப்போ அதுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கான்சியஸ்னஸ் அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியே தான் இருக்கும். அது வந்து ஒரு 400 வருஷம் எவால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட என்னோட இது கெமிக்கல் சிக்னேச்சர் வந்து அட்டைன் பண்ணிட முடியும். எவ்ரிபடி இஸ் ரீப்ளேசபிள். நம்மலாம் ஒண்ணுமே இல்லை. என்ன நமக்கு இந்த இந்த இதுல முக்கியமான ஒரு பிரைம் என்டிட்டியாவோ கீ என்டிட்டியாவோ நம்ம இருப்போம். அவ்வளவுதான். ஹியூமன் டவருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அதனால நம்மன்னு எதுவுமே கிடையாது. நான் தனியா ஐடென்டிட்டி எதுவுமே கிடையாது. எல்லாமே போலி. வேற யாரோ வாழ்ந்த வாழ்க்கையை தான் நம்ம இப்போ வாழறோம். வேற யாரோ ஒருத்தருடைய முகம் தான் நாம இப்போ வச்சிருக்கோம். வேற யாரோ ஒருத்தருடைய அடையாளத்தை தான் நம்ம வச்சிருக்கோம். வேற யாரோட குணம், வேற யாரோ எழுதின ஒரு இலக்கணம், அந்த கெமிக்கல் காம்போசிஷன், அந்த மரபு, அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே எங்க இருந்தோ வந்து யாரோ ஒருத்தர் போட்ட பிச்சை, நம்ம அதை கடத்துறோம். இவ்வளவுதான். இதுல என்னோடதுன்னு உடமை கொண்டாட எதுவுமே இங்க இல்லை. எதுவுமே இல்லை. நான் ஒரு என்டிட்டியே கிடையாது. இது ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நான் காணாம போயிடுவேன். ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு இயற்கை சீற்றம் வந்தோ ஏதோ வந்து ஒரு ஒரு வெகுஜனம் இறந்து போறாங்க அப்படின்னா ஒரு பொதுவா அதுல வந்து ஒரு அதிக சதவீதம் வந்து ஆரிஜின்கே ரிட்டர்ன் ஆயிடும். அதெல்லாம் நடக்கும். இங்க ரொம்ப பெரிய ஒரு கணக்கு இருக்கு இங்க. அதே மாதிரி தண்டனை கொடுத்து எல்லாரையும் திருத்துறது, தண்டனை இது ஒரு நாடகம் மாதிரின்னு சொல்லியாச்சு. இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு சொல்லியாச்சு. தண்டனை கொடுத்து எதையுமே மாத்த முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நேட்டிவ்ஸ் வந்து இந்த பேகனிசம், ஷாமனிக் இந்த ட்ரெடிஷன் எல்லாம் வந்து அவங்க
கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தண்டனை குடுக்க மாட்டோம். நேட்டிவ்ஸ் எல்லா அமைப்பிலுமே பார்த்தீங்கன்னா, தண்டனைன்றதே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு சயின்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால தான் நேட்டிவ்ஸ வந்து ஒழிச்சு கட்டிட்டு, அந்த மரபையே ஒழிச்சு கட்டிட்டு, பெருமதங்கள் வந்து மேலெழும்பி வந்தது. இந்த பெருமதங்கள்ல ஹிந்துயிசம் தவிர எனர்ஜி ஆர்க்கிடெக்சர கரெக்ட்டா கடைப்பிடிக்கிறது வந்து யாருமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துயிசம், சனாதன தர்மம் இத தவிர நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாழ்வியல் முறையும், அந்த நிலப்பரப்புக்கான கல்ச்சரையும் தான் விதைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா இது வந்து ஹோல் சயின்ஸ். நீங்க சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, சைனீஸ், ஜாப்பனீஸ் இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்ட், பேசிக் ஸ்கிரிப்ட். தமிழ் பார்த்தீங்கன்னா நாலெட்ஜ், அறிவு. ஸோ இதெல்லாமே வந்து மறைச்சு வைக்கப்பட்டது. அவ்வளோதான். ஸோ நேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, அந்த நபர் தப்பு செய்யல. ஏர் இஸ் அ மீடியம், வாட்டர் மீடியம், ஏர் மீடியம், எல்லாமே மீடியம். ஈத்தர்ல எல்லாமே மீடியம். நம்ம உடம்பு மீடியம். அப்போ தப்பு பண்றவன், இப்ப நீங்க நிறைய பேரை சொல்றீங்கல்ல குற்றவாளிகள்னு. அப்போ இதே குற்றத்தை இவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்க? இவங்க குணமே அப்படிதானான்னு பாருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே வாட்டி அவசரப்பட்டு அந்த கோவத்துல அவங்க அவங்க வேற ஃப்ரீக்வன்சிக்கு அவுட் ஆஃப் கேரக்டர் போய் வேற ஃப்ரீக்வன்சிக்கு போய் தப்பா சேனல் பண்ணதுனால அவசரத்துல அந்த தப்பை பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி குடிக்காரங்க, இந்த குடிச்சிட்டு இருக்கவங்க, ஆல்கஹால் வந்து உடம்புல என்ன பண்ணும்? ஆசிட் அதிகமாக்கும், கரண்ட் ஃப்ளோவை கொடுத்துரும். இந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்கு, ஆசிடும் உடம்புல அதிகமா இருக்குன்னும் போது, அது பிரெயின்ல வேற மாதிரியான விஷயங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னும் போது ஈஸியா வந்து பொசஸ் பண்ணப்படுவாங்க. இது என்ன சப்பக்கட்டு அப்படின்னு கூட நிறைய பேர் தோணலாம். நிறைய பேருக்கு இது பொய்ன்னு தோணலாம். ஆனா உண்மை அதுதான். ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் பேன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க தன்னிலையை மறந்து அவங்க வந்து ஒரு மீடியமா செயல்படுவாங்க. அந்த விஷயத்த அவங்க முன்னாடியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட குணத்திலயுமே அது இருக்காது. ஆனா அது நடக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இந்த நரி கூட்டம் வந்து முதல்ல எல்லாரையும் வந்து ஆல்கஹாலுக்கு அடிமையாக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் கூட கெட்ட ரிலேஷன்ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணி விட்டுரும். தப்பு தப்பான கனெக்ஷன்ஸு அந்த மாதிரி பில்ட் பண்ணி விடும். கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கும். அவங்களெல்லாம் தப்பானவங்களோட என்ன பண்ணும்? கனெக்ட் பண்ணி விடுறது. வேற ஒரு மேரிட்டல் அஃபேரை கொண்டு வந்து விடுறது. இதெல்லாம் பண்ணும். அவங்க மூளையில வந்து இப்படிதான் வாழணும்னு இருக்கிறத மாத்தி எழுத வைக்கும் அந்த ஜீனை. இந்த ஜீன்ல நம்ம எழுதுறது ரொம்ப முக்கியம். இது அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் நல்லா பெருக்குறீங்கன்னு போது இது இருக்கவே இருக்காது, காணாம போயிடும். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எழுதக்கூடிய இலக்கணம் ரொம்ப முக்கியம். சரி, அப்ப தண்டனை கொடுக்கறதுனால பிரயோஜனமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ்ல தண்டனை கொடுக்காம ரொம்ப நுணுக்கமா கையாளுவாங்க. அவங்களுக்கு வந்து தப்பு நடந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க அந்த கெட்ட ஷேடு, அதோட ட்ரேசஸ் இருக்குல்ல, அது திருப்பி வராத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இதுக்கு முன்னாடி நீ எனக்கு இந்த உதவி செஞ்ச அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுவாங்க. அவங்க திருப்பி பழைய மனுஷனாவே மாறிடுவாங்க. அவங்க பிலீவ் பண்ண அந்த நேட்டிவ் மக்கள் பிலீவ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க. தவறுகள் நடக்கும். அது வந்து என்ன பண்ணுவாங்க? ஷைத்தான் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல வேற ஒருத்தவங்க மேல பழி போடுவாங்க. ஆனா அந்த மக்கள் மேல திரும்பவும் அவங்க அளவு கடந்த அன்பும், அளவு கடந்த நம்பிக்கையும் அவங்க வைப்பாங்க. காரணம், இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. சேனல் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ஆரிஜினை பத்தின அறிவு இருந்தது. நீங்க ஈஜிப்ட்ல இருந்த ஸ்கிரிப்ட்ஸை பாருங்க. எல்லாத்துலயுமே பாருங்க. சித்திர எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இவங்கெல்லாம் இதுதான் குறிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் அந்த சித்திர எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அவங்கெல்லாம் சயின்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குறியீடுகளுக்கெல்லாம் அதான் அர்த்தம்.
யாருமே வந்து தண்டனை கொடுத்ததும் இல்ல. தண்டனை கொடுத்தா திருந்தவும் மாட்டாங்க. தண்டனையில ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணு அவங்கள வந்து மலையில கூட்டிட்டு போய் நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல உட்கார வச்சு, ஆடு, மாடு எல்லா கால்நடைகளோடையும், குழந்தைகளோடையும் அவங்கள அ வாழ வைக்கிறது. இது ஒண்ணு. இல்லன்னா மரண தண்டனை, தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை குடுத்தா அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். யார் தண்டனை குடுக்குறாங்களோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகறதுக்கு எல்லாமே வந்து கணக்குகள் இருக்கு. வேற வேற பிளட் லைன்னா வேற மாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரே மாரி இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதெல்லாம் இருக்கு. பலி குடுக்கறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு. இந்த சிமுலேஷன்ல எல்லாத்துக்குமே எப்படி இது நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு புரோட்டோகால், ஒரு அல்காரிதம் இருக்கு பேஸா. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். தண்டனை கொடுக்கறதுனால யாருமே மாற போறதில்லை. தண்டனை கொடுக்கறது வேஸ்ட். அந்த ஒரு க்ஷணம் அவங்க வந்து அவுட் ஆஃப் கேரக்டர் போய் வேற மாதிரி அவங்க வந்து சேனல் பண்றதுனால நடக்கக்கூடிய விபரீதம் தான் அது. அதனால தான் இந்த அலைன்மெண்ட்டே நம்ம வந்து கவனிச்சு, இந்த டைமை ஃப்ரீஸ் பண்ணி இந்த அலைன்மெண்ட்டே நம்ம கவனிச்சு இந்த செக்யூரிட்டி டோம் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்மானமா இருக்கேன். அது எப்படியாவது எடுத்துட்டு வந்துடணும். நீங்க லைட்டை படிக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தவறு அவர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரிஜினல் கேரக்டர் வேறையா இருக்கும். அந்த மனுஷங்க அப்ப நடந்துக்கிட்ட விதம் வேறையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நரிகள் கண்ட்ரோல் பண்றதுனாலயும் சில பேர் வந்து அவுட் ஆஃப் தி கேரக்டர் போயிடுவாங்க. அதையே வந்து ஒரு கில் ட்ராப்பா வச்சு பண்றது, அப்புறம் அதை வச்சு மிரட்டுறது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைங்க எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையுமே இப்படி இந்த தப்பு செய்ய வச்சு பிடிக்கிறதுன்றதையும் தாண்டி இவங்க போய் கண்ட்ரோல் பண்ணி நல்லவங்களெல்லாம் கெட்டவங்கள காட்டி அதை வச்சு கில் ட்ராப் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது, பொம்மைகள் மாதிரி அவங்களை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அதனால எல்லாருமே தங்களோட பழைய நிலைக்கு திரும்பணும். உங்களோட ஃபேமிலி, உங்களோட குழந்தைங்க அவங்களோட வாழுங்க. வேற ஃபேமிலி கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது வந்து செட்டில் பண்ண முடிகிற விதத்தில் அது வந்து நல்ல முறையில் சீரமைச்சிக்கோங்க, மறுசீரமைப்பு செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பாக வாழ பழகுங்க. இதெல்லாம் மாற்றம் வந்தால் தான் அந்த சிஸ்டத்தையே கொண்டு வர முடியும். நம்ம சும்மா தி ஒன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட முடியாது. எல்லாருமே கரெக்டாக வாழ்ந்தாதான் அந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு வர முடியும். அன்பாக இருக்கணும். ஹியூமன் டவர்ஸ் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தாதான்